எப்பவாவது உங்களுக்கு பெரிய கனவு இருந்திருக்கா? என்னப்பா கனவு இல்லாம இருக்குமா அப்படின்னா, சும்மா தினம் பார்க்குற கனவை கேட்கலங்க. வெறித்தனமா இது நடந்துராதான்னு ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு கனவு இருக்கா? அப்படி எப்படி இல்லாம இருக்கும் அப்படிங்கிறீங்களா? அப்போ ஓகே. ஆனா எத்தனை பேர் உங்க கனவை நீங்க சொல்லும் போது சிரிச்சிருக்காங்க, ஏளனம் பண்ணிருக்காங்க, இது நடக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஏன்னா சொன்ன நிமிஷத்துல கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு பெரிய மனசு இங்க எல்லாருக்கும் இருந்துருச்சா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா அவங்க சொல்லும் போது உங்களுக்கு என்னமோ உலகமே இருண்ட மாதிரி தோணுச்சா? தோணி இருந்தாலும் அது உண்மை இல்ல. ஏன்னா அந்த நிமிஷம்தான் உங்களுக்குள்ள உண்மையான வெளிச்சம் உருவாகுது. உங்களை சுத்தி 1000 பேர் நோ சொன்னாலும் உங்களுக்குள்ள சின்னதா ஒரு எஸ் அப்படிங்கிற விஸ்பரிங் கேட்டா போதும், அது உங்களை இந்த உலகத்தையே ஜெயிக்க வச்சிரும். எப்பவுமே உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி இவங்க எல்லாரும் உங்களை வேலிடேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா the real progress begins at the moment we stop waiting for their permission. தெரியுமா? மத்தவங்களை சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்கணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்க ஆசைக்கு சம்மதம் கிடைக்காது, சமாதி தான் கிடைக்கும். குளோனல் ஹார்ட்லண்ட் சாண்டர்ஸ் 65 வயதான ஒரு முதியவர் தன்கிட்ட இருந்த ஒரு 11 வகையான மசாலாக்களை கொண்டு உருவான ஒரு சின்ன ரெசிபியை வச்சுக்கிட்டு தான் மேல இருந்த ஒரு நம்பிக்கையோட, தன் ரெசிபி மேல இருந்த ஒரு நம்பிக்கையோட ஊர் ஊரா போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா ஏறி இறங்கி தன்னோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கன்னு போராடி இருக்காரு. ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 1000க்கும் மேற்பட்ட தடவை ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்படி இருந்த மனுஷனுக்கு கடைசியா கென்டக்கின்னு ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல ஃபைனலா அவருக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு எஸ் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு உலகமெங்கும் KFC அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உருவாகி வளர்ந்து நிக்குது. ஒரு தடவை 2 தடவை நோ கேட்டாலே ஓஞ்சி உட்கார்ந்துடுறோமே, இந்த மனுஷன் 1000 தடவைக்கு மேல நோ கேட்டும் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு எழும்பி நிக்க முடியுதுன்னா இது அவருக்குள்ள இருக்க அந்த தன்னம்பிக்கையால மட்டும் தானே. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அத்தனை பேரும் உங்களை சுத்தி நோன்னு சொன்னா கூட உங்க காதுக்கு மட்டும் ஒரு அசரீரி கேட்கும் பாருங்க, எஸ் அப்படின்னு. அதை பிடிச்சு நகர்ந்து போய்கிட்டே இருங்க. உங்க கையில தான் ஆண்டவன் ஒரு காம்பஸ் கொடுத்துருக்கானே. இட் டசன்ட் ரிமூவ் யூ ஆப்ஸ்டிகல்ஸ், பட் it shows the exact direction of your path. That compass is nothing but your self-belief. அது உங்க கையில இருக்கப்போ உங்க பாதை எப்படி தப்பாகும்? அது மட்டும் இல்ல, மத்தவங்க உங்க பாதைக்கு வெளிச்சம் தரணும்னு நினைக்காதீங்க. The fire inside you is more than enough to light up your own path. ஸோ இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கல, உங்க ஆசைகளை புரிஞ்சுக்கல, உங்களோட விஷனை தெரிஞ்சுக்கல அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கவே வேண்டாம், புரிஞ்சுக்க தேவையும் இல்லை. நமக்கு நம்மளை புரிஞ்சா போதும். நான் ஒன்னு சொல்லவா? ஆக்சுவலா அவங்களோட அந்த ஒவ்வொரு எதிர்ப்புகள் தான் நமக்கு அதை எதிர்கொள்றதுக்கான பவரையே உண்டாக்குது. உங்களை நீங்க முழுசா நம்புங்க. அதுக்கப்புறம் உங்க கனவுகளை ரொம்பவே நம்புங்க. அப்புறம் பாருங்க, நீ எல்லாம் எப்படிடா இதை செய்வ அப்படின்னு கேட்டவங்க நீ எப்படிடா இதை செஞ்ச அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க.